ஒவ்வொரு நாள் அதிகாரம் 19, 26, 27. அதாவது என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைய போகும்போது ஒரு அந்த தாயா இருந்த இடத்துல வந்து யாருக்குமே தாங்க முடியாத ஒரு விஷயம்தான். ஏன்னா ஒரு குழந்தை வந்து விழுந்துச்சுன்னா அந்த தாய் பதட்டத்தில் வந்து ஓடி வருவான். ஓடி வந்து ஐயோ என் பொருளாக விழுந்துச்சே என்னாச்சுன்னு சொல்லி கேட்பான். அந்த தாய் முன்னாடியே இயேசு கிறிஸ்து அவர் வந்து சிலுவையில் அறையும் போது அந்த தாயோட மனசு எந்த அளவுக்கு பாடுபட்டிருக்கும், ரொம்ப பாடுபட்டிருக்கும். அந்த தாய் வந்து ரொம்ப நொந்து போய் ஏக்கமாய் இயேசுவை நோக்கி பார்க்கும்போது அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து பார்க்குறாரு. ஐயோ என் தாய் வந்து என்னை பார்க்குறாங்க, என் தாய் வந்து என்னை பெற்ற தாய் வந்து மனசு நொந்து போகிறது வந்து அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாரு. அந்த ஃபீலிங் தாங்க முடியாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷனை பார்த்து, ஃபிசிக்கலி ஐ எம் நாட் ஹியர், நான் வந்து இனிமேல் ஃபிசிக்கலாக இங்கே வந்து இருக்க மாட்டேன், அதனால வந்து என்னன்னா என் தாயை நீ கவனமாக பார்த்துக்கொள்ளுன்னு சொல்லி இதோ உன் தாய் சீஷனை ஸ்ரீயானதே மாதிரி ஸ்ரீயே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூப்பிட்டுருக்காரு, தாயின்னு கூப்பிட்டதில்லை. அது ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், தேவகுமாரனை பெற்றெடுத்த தாயின் கூப்பிட்டா எல்லாரும் வந்து தாயை தான் வணங்குவாங்க, தேவகுமாரனை வணங்க மாட்டாங்கன்னு ஆண்டவருக்கு முன்னாடியே நல்லா தெரிஞ்சனால்தான் ஆரம்பத்திலிருந்தே ஸ்ரீயே மரியாதை அப்படி மட்டும்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க கூப்பிட்டுருக்காங்க. அதனால ஸ்ரீயே இதோ உன் மகன் அப்படின்னு சொல்லி 2 பேர் கையிலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பொறுப்பை ஒப்படைச்சார். ஆண்டவரே சொல்லணும், ஆண்டவருடைய பொறுப்பை கூட கரெக்டாக ஆண்டவர் முடிச்சுட்டு போயிருக்காரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில சுமந்துட்டு இருக்கிற அந்த வேதனையில கூட அம்மாவை நினைச்சு, ஐயோ இவ்வளோ நாள் அம்மா கூட இருந்தனே, இனிமே எங்கள் அம்மா கூட நான் இருக்க மாட்டேன், அதனால இந்த பொறுப்பை நம்ம கரெக்டாக நிறைவேற்றிட்டு போகணும்னு சொல்லி தான் அவர் போயிருக்காரு. நான் உங்ககிட்ட சொல்ல வரேன்னா, நம்ம அனைவரும் பெற்ற தாய் தந்தையே கணம் பண்ண வேண்டும். வசனம் திமோத்தி எழுதின 3:5 எடுங்க. ஒரு தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? இதே மாதிரி யாத்ராகமம் 20:12 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயையும் தந்தையும் கனம் பண்ணுவாயாக. உபாகமம் 5:16 அதே மாதிரிதான் இருக்கு. உன் தேசத்திலே கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே நாட்கள் நீடித்து இருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. எபேசியர் படிக்கிறீங்களா? எபேசியர் 6:1. உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. பிள்ளைகளே, உன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிய வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். சின்ன சின்ன விஷயம் தானே நம்ம கீழ்ப்படிய வேணாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த சின்ன சின்ன விஷயங்களும் கணக்குல எழுதப்பட்டிருக்கு. நான் வந்து ரொம்ப பரிசுத்தம் கிடையாது, நானும் தாய் தந்தைக்கு கீழ்ப்படியாமையும் சண்டை போட்டு எல்லாம் தான் வந்திருக்கோம், இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் பைபிள் அறிந்தபடியால் நம் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப நலமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏசப்பா வந்து அந்த அளவுக்கு பொறுப்போடு அந்த மரண டைம்ல கூட பொறுப்போட மரியாதைக்கு ஒரு மகனை கொடுத்துட்டு போனாரு. அதே மாதிரி நம்மளுடைய பொறுப்பை கரெக்டாக பண்ணலைன்னா மேலே கணக்கு கரெக்டாக எண்ணி கொடுக்க வேண்டியது வரும். அவங்கள மனசு நோகிற மாதிரி தாய் தந்தையை பேசக்கூடாது, அவங்களுடைய மனசு சந்தோஷமாகும்படி நடந்து கொள்ளணும். தாய் தந்தை மட்டும் இல்லை, மாமனார் மாமியார் கூட நம்ம தாய் தந்தை தான், அவங்களையும் நம்ம வந்து கனம் பண்ண வேண்டும். அவங்களையும் கனம் பண்ணால் மட்டும்தான் தாய் தந்தைக்கு ஈக்குவலான கனம் அங்கே இருக்கும். அதுக்கான பலனும் ஆண்டவர் கொடுப்பாங்க. அதே மாதிரி குடும்பத்தையும் எல்லா சகோதரர்களும் அவங்க குடும்பத்தை ஆனாலும் சரி, மனைவியானாலும் சரி, பிள்ளைகளானாலும் அவங்கவுங்க பொறுப்பை கரெக்டாக நிறைவேற்றிட்டு வரணும். அதுல வந்து எந்த மாற்றமும் இல்லை. நீதிமொழிகள் 20:20 தன் தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருள் அணைந்து போகும். அதாவது நம்ம அப்பா அம்மாவை வந்து சும்மா திட்டுறது, சாமி அங்கே எப்போ பார்த்தாலும் நம்மளையே திட்டே இருக்கிறேன், எனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். எப்போ ஏதாவது ஒரு சொன்னா எப்பப்பா இந்த மாதிரி சொல்றது கூட ஆண்டவர் முன்னாடி நம்ம செய்யற பாவம் தான். அதனால எல்லாரும் அவங்கவுங்க தாய் தந்தையை கனம் பண்ணுங்க.
பிள்ளைகளா நீங்களும் சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் கீழ்ப்படிந்து நடங்க. அதே மாதிரி தாய் தந்தையும் பிள்ளைகளுக்கு அன்பாக இருந்து அவங்க வழி நடத்துமாறு